பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற கோழியெட்டு வந்து அந்த வேல் கம்பில் குத்தி வைப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது கொல்லிமலையோட முழு அழகுமே நம்மளுக்கு தெரியுதுங்க. இந்த கொல்லிமலை அழகுக்கு மட்டும் பேர் போனது கிடையாதுங்க, பல மர்மங்களுக்கும் வரலாற்றுக்கும் பேர் போன இடங்க. ஒரு மலைத்தொடரில் எத்தனை சிறப்புகள் தான் இருக்க முடியும். அமானுஷ்யங்கள் நிகழும் மலை, சித்தர்கள் வாழும் மலை, பல இயற்கை சுற்றுலா தலங்கள் கொண்ட மலை, ஒவ்வொரு பைக் ரைடருக்கும் சவால் நிறைந்த மலையா இந்த மலை திகழுதுங்க. நம்ம இன்னைக்கு என்ன மலை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற கொல்லிமலை தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வணக்கம், நான் உங்க சசி. வீடியோக்குள்ள போலாமா? இந்த கொல்லிமலை கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி தாங்க. இந்த கொல்லிமலை திரும்பிய திசையெல்லாம் பச்சை பசையான மூலிகைகளை தானே காட்சியளிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய அருவிகளும் இருக்கு. ஊட்டி கொடைக்கானல் போல் அதிகமாக அறியப்படாத இடமா இருந்தாலும் சித்தர்களுக்கும் மூலிகைகளுக்கும் அதிக அறியப்பட்ட இடமா இந்த கொல்லிமலை திகழுதுங்க. இந்த கொல்லிமலைக்கு போறதுக்கு 3 வழிப்பாதைகள் உள்ளதுங்க. ஆனால் அதிகமான மக்கள் பயன்படுத்துவது 70 கொண்டை ஊசி பாதை தாங்க. 70 கொண்டை ஊசி பாதை பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. சுற்றி மலைகளும் காடுகளும் ஒரு அற்புதமான இடமா இருக்குங்க. பைக் ரைடருக்கும் தன்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த பாதையில் நீங்கள் பயணம் பண்ணலாங்க. சுற்றி மலைகளும் காடுகளும் அருவிகளும் ஒரு அற்புதமான இடம் தாங்க இந்த கொல்லிமலை. இந்த கொல்லிமலையில் நம்ம பார்க்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 8 கை அம்மன் கோயில் தாங்க. இந்த கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நம்ம வாகனத்தை நிறுத்திட்டு நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. கோயிலுக்கு போனோன்னா அங்கிருந்து பார்க்குற வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க. 8 கை அம்மன் கோயில் காவல் தெய்வமாகவும் இங்கே நம்ம வேண்டியது நிறைவேறும்னு இந்த ஊர் மக்களால் சொல்லப்படுதுங்க. இந்த 8 கை அம்மன் கோயிலை பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருவிங்க. இது 8 கை அம்மன் கோயில் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. சோளக்காட்டிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா அரபலீஸ்வரர் சிவன் கோயில் தாங்க. இந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பழமையான சிவன் கோயிலுங்க. இந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்திலே நம்ம பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிங்க. மேலே சிவன் கோயில் இருந்து பார்த்தீங்கன்னா 1198 படிகள் கீழே இறங்கி போகணுங்க ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இதுதாங்க. பேரில் இருக்கிற மாதிரியே ஆகாயத்துலேருந்து விழுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க. 800 அடி உயரத்துலேருந்து தண்ணி விழுகுங்க. இந்த அருவி பக்கத்தில் போகிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லைங்க. பக்கத்தில் ஒரு கயிறு இருக்குது, அதை அப்படியே பிடிச்சிட்டே நம்ம அப்படியே அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் போயிடலாங்க. அந்த நீர்வீழ்ச்சி நம்ம மேலே விழுகும்போது ஒரு செம்மையான ஃபீல் இருக்குங்க, செம்ம என்ஜாயாக இருக்குங்க. இந்த ஆகாய கங்கைக்கு நீங்கள் வறட்சியான டயத்தில் போனீங்கன்னா கோரக்கர் சித்தர் தவம் சேர்ந்த குகையும் பின்னாடி இருக்குங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். கொல்லிமலையிலேயே ஒரு ஃபேமஸான இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிங்க. நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு திரும்பி மேலே போகணும். 1198 படி மேலே ஏறி போகிறது தாங்க நம்மளுக்கு சவாலுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா சிட்டருவி. இது அரபலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போக முடியாதவங்க இங்கே குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா செம்மேடுன்ற ஒரு டவுன் தாங்க. இங்கே சீக்குப்பாறைன்ற ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. இங்கிருந்து வியூ பார்க்கறதுக்கு இந்த இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு அற்புதமான இடம் தாங்க. அடுத்ததாக பார்க்க வேண்டிய இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மாசிலா நீர்வீழ்ச்சிங்க. இது சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்திருக்கக்கூடிய இடமா இருக்குங்க. இந்த நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோளக்காட்டிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் அரியூர் நாடுன்ற இடத்துல இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மாசி பெரியசாமி கோயில். இந்த கோயில் அரியூர் நாடுன்ற அதே இடத்துல தான் மலை உச்சியில் இருக்குங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற கோழியெட்டு வந்து அந்த வேல் கம்பில் குத்தி வைப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் இருந்தால் அந்த கோழி எப்படி மெதுவாக சாகுதோ அதே மாதிரி அவங்க பிரச்சனைகளும் தீரும்னு நம்புகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா தாவரவியல் பூங்காங்க. செம்மேடு என்ற ஊரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இந்த தாவரவியல் பூங்கா. தென்னனூர் நாட்டுக்கு போகிற வழியிலிங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய இடம் கொல்லிமலை படகு இல்லைங்க. இது நம்ம தாவரவியல் பூங்கா பக்கத்துலேயே தென்னனூர் நாட்டுக்கு போகிற வழியிலே இந்த படகு இல்லை அமைஞ்சிருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த சிறிய ஏரியில் நீங்கள் படகு சவாரி செஞ்சு என்ஜாய் பண்ணலாங்க. இந்த போட் ஹவுஸ் ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு அருமையான இடமாவே இருக்குங்க. நீங்கள் கொல்லிமலை வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த போட் ஹவுஸ் விசிட் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சந்தன அருவிங்க. இது செம்மேடு என்ற ஊரில் இருந்து 3.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சந்தன அருவி அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு அருமையான இடங்க. கொல்லிமலை வந்தால் தவறாமல் இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போகலாங்க.
அடுத்ததான் நம்ம கொல்லிமலையில் பார்க்க வேண்டிய இடம் எந்தன்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் வியூ பாயிண்ட்டுங்க. இந்த கொஞ்சம் சேஃப்டியாக நின்று பார்க்கணுங்க. இந்த இடம் ஒரு சைலண்ட்டான ஒரு இடமா இருக்குங்க. இது ஒரு அற்புதமான காட்சிங்க. நீங்கள் பார்த்துருக்கிற ட்ரோன் ஷாட் பார்த்துட்டு இருக்கீங்க. மேலே ட்ரோன் ஷாட்டில் பார்க்க வேறு லெவல்லையே இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா. கொல்லிமலை வந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த சேலூர் நாடுன்ற இடத்துக்கு வந்து தவறாமல் இந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துட்டு போங்க. வயர்லெஸ் வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது கொல்லிமலையோட முழு அழகுமே நம்மளுக்கு தெரியுதுங்க. சுற்றி மலைகளும் காடுகளும் ஒரே வார்த்தையில் சொல்லு அப்படின்னா வயர்லெஸ் வியூ பாயிண்ட் பற்றி வேறு லெவலுங்க. அவ்வளோதான். அடுத்ததான் நம்ம கொல்லிமலையில் பார்க்க வேண்டிய இடம் சித்தர் குகைகளுங்க. இந்த கொல்லிமலை அழகுக்கு மட்டும் பேர் போனது கிடையாதுங்க, பல மர்மங்களுக்கும் வரலாற்றுக்கும் பேர் போன இடங்க. இந்த மலையில் அகத்தியர், பாம்பாட்டி சித்தர், கோரக்க சித்தர், பல சித்தர்கள் வாழ்ந்த குகையும் இருக்குங்க. இந்த வீடியோவில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற கொல்லிமலை அதோட சுற்றுலா தலங்கள் அனைத்துமே நம்ம பார்த்தோங்க. பாய் பாய், டேக் கேர். நான் உங்கள் சசி.